ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையிலெல்லாம் முதல்ல வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அதை ட்ரை பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏலக்காய் பர்ஃபி சூப்பராக இருக்கும். கடையிலெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதுதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள்: நிலக்கடலை பருப்பு 1.5 கப்பு, 1 கப் சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய். ஏலக்காய் பர்ஃபினால் கண்டிப்பாக நீங்கள் ஏலக்காய் போடணும். ஒரு 2 பொருளை வச்சு ரொம்ப சத்தானது. வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இது கடையில் இப்படி வெள்ளை சர்க்கரை வச்சு தான் ட்ரை பண்ணுவாங்க. இது நல்லா நம்ம மையாக அரைச்சிக்கலாம். அதில் அரைக்க ஹீட் ஆகி அதுலேயே கொஞ்சம் அந்த எண்ணெய் பசை வரும். அந்த எண்ணெய் பசையில் மட்டும்தான் நம்ம பிசைஞ்செடுக்கணும். வேறு எந்த இதுலேயுமே நம்ம பிசைஞ்சிருக்கக்கூடாது. இப்படி அந்த ஹீட்லேயே நான் பிசைஞ்சிட்ருக்கேன். இப்படி மாவு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. பாருங்களேன், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். கெட்டியாயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். தொட்டு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு உருண்டை சப்பாத்தி கட்டையில் நம்ம அரிசி மாவு தூவி விட்டு, ஒட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அரிசி மாவு தூவுறோம். எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவெல்லாம் சேர்க்கலை. நான் ஒரு சின்ன மூடியை வச்சு இது பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அச்சு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அச்சை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுனாலும் பண்ணிக்கோங்க. நான் இந்த அச்சை வச்சே பண்ணுறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஈஸியான மெத்தடில் 2 பொருளை வச்சு பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ஈஸியான முறையில் செஞ்சு கொடுத்து பழகுங்க. ஈஸியான முறை பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது ஏலக்காய் பர்ஃபி. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் எடுத்து பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து பண்ணலாம். நம்ம சேனல்லே ஹெல்த்தி ரெசிபியான ராகி பக்கோடா எப்படி செய்கிறதுன்றது ரொம்ப சிம்பிளான முறையில் நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோ லிங்க்கே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஏலக்காய் பர்ஃபி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி. ஓகே, பாய்.